ஹே गाइस, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோல்டரை எப்படி லாக் பண்ணுறது, பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அது பேர் WinRAR. நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா அதோட லிங்க் அண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல WinRARனு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே WinRAR. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷனே WinRAR வந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே போங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 32 பிட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவனை 32 பிட் இருக்குது, அப்புறம் 64 பிட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது எப்போ போல ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ நம்ம ஃபைல்ஸ் எப்படி என்கிரிப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, இதை தான் நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ஆர்கைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே உங்களுக்கு ஒருவேளை பேர் வேறு வேணும்னா இந்த .rar அதை தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற பேர் மட்டும் பார்த்திக்கிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் நேம்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல name.rar, இந்த .rar அப்படி தான் இருக்கணும். அதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்கைவ் ஃபார்மேட் இருக்குது, ரேர் இருக்குது, ரேர்5 இருக்குது, அண்ட் ஜிப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் மெத்தட். நீங்கள் ஒருவேளை பாஸ்வேர்ட் மட்டும் தான் போட்டு வைக்கணும், எனக்கு இந்த ஃபைல் எனக்கு இந்த கம்ப்ரஸ் பண்ணுறதுலாம் வேண்டாம்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டோர் கொடுத்துருங்க. ஸ்டோர் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் எந்த வித கம்ப்ரஸும் ஆகாது, அது இருக்கிற ஃபார்மேட்டில் அப்படியே இருக்கும். இப்போது ஒருவேளை எனக்கு ஃபாஸ்ட்டாக என்கிரிப்ட் ஆகணும் அந்த மாதிரி இந்த டைப்ஸ்லாம் இருக்குது. பெஸ்ட்டு வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகும், எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. தென் இது வந்து டிக்ஷனரி சைஸு. இது வந்து என்னென்னா டெலிட் ஆஃப்டர் ஃபைல்ஸ் ஆர்கைவ், அதாவது இந்த ஃபைல் வந்து ஆர்கைவ் ஆனவுடனே ஒரிஜினல் ஃபைலை டெலிட் பண்ணிடும். ஸோ அதுதான் இது. அண்டு இதெல்லாம் இப்போ கூட இருக்கிறது தான். இது வேணால் வச்சுங்க, இல்லாட்டி தேவையில்லை அதிகமாக. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்ட் இருக்குது, அது கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஷோ பாஸ்வேர்ட் எடுத்துவிட்டிங்கன்னா டபுள் கிளிக் 2 பாஸ்வேர்ட் போடுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதான் பாஸ்வேர்டு, நேம் 123. அண்டு அடுத்ததாக ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்கிரிப்ட் ஃபைல் நேம். அதாவது இப்போது நீங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணாத இருந்தீங்கன்னா, அதாவது இந்த செக் மார்க் போடாத இருந்தீங்கன்னா ஃபைல் எல்லாமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டில் தான் இருக்கும். அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் வேணும். ஆனால் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இந்த ஆர்கைவில் இருக்குதுன்னு அப்படின்னு வெளியே இருந்து பார்க்கலாம், பாஸ்வேர்ட் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் எனக்கு அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த செக் மார்க் போட்டு விட்ருங்க. இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைல்ஸ் படிக்கிறதுக்கு, அதாவது அந்த என்னென்ன ஃபைல்ஸ் உள்ளே இருக்குதுன்னு படிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு பாஸ்வேர்ட் இருந்தால் தான் உள்ளேயே போகும். ஸோ அது பண்ணுவாங்க, அதுக்கான செக் மார்க் தான் இது. நீங்கள் இது மேக்ஸிமம் ஆன்லேயே வச்சுக்கலாம். தென் என்ட்ரு ஓகே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல அப்டேட் மோடுன்னு இருக்குது, இதை நம்ம டிஃபால்ட்லேயே விட்டுடலாம். நீங்கள் அட்வான்ஸ் மோட்லாம் இருக்குது, சேஃப் ஃபைல் செக்யூரிட்டி, சேஃப் சிஸ்டம் அப்படின்லாம் இருக்குது. இதில் NTFSக்கானது. அண்ட் இதெல்லாம் இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் போடுறதா இருந்தால் இதெல்லாம் தொடைய தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உள்ளே வந்து உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துட்டு செட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிசீவ் கொடுத்திங்கன்னா, அதாவது என்டர் கொடுத்திங்கன்னா ஓகே. உங்களுக்கு ஒரு வேளை ஒரிஜினல் ஃபைல் நான் டெலிட் பண்ண தேவையில்லை, ஆர்கே ஆனோடனே அதுவும் டெலிட் ஆகணும்னா இந்த மொதல் ஆப்ஷன் என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஆயிரும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆயிடுச்சு. இது வந்து சின்ன ஃபைல், அதாவது சீக்கிரம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதான் இதோட ஒரிஜினல் ஃபைல். நான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. இது சைஸ் பார்த்திங்கன்னா 13.9 MB, கிட்டத்தட்ட ஒரு 14 MB. ஸோ டக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்துடுச்சு. ஸோ நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், நேம் 123 என்று கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து எப்போவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும், க்ளோஸ் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேப் வர்றது கீழே பார்த்திங்கன்னா. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு 10 வீடியோ ஆர்கைவ் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த 10 வீடியோ ஆர்கைவ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறக்கு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த லாஸ்ட் வீடியோவை என்ட்ரு கொடுத்து பார்க்குறீங்கன்னா அந்த ஆர்கைவ் வந்து மேலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டே வந்து கடைசியில் தான் அந்த 10வது வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதாவது அதனால் பெரிய ஃபைலுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் சூட் ஆகாது. பட் இருந்தாலும் எனக்கு லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஓகே. ஸோ வந்து இதை நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபைலு.
நான் ஒரிஜினல் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்ட் கேட்குது. எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் சைடில் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னே இருக்குது கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. நேம் 1 2 3 தென் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.